எல்லோருக்கும் வணக்கம். மானசீக குருவாகிய ஆதித்ய குருஜி அவர்களுக்கு வணக்கம். நவகிரகங்களுடைய விளையாட்டே ஜோதிடமாகும். அதுவே மனிதனுடைய வாழ்க்கையும் ஆகும். நவகிரகங்கள் வானத்தில் என்ன நிலையில் இருக்கிறதோ நாம் பிறக்கும்போது அதன் அமைப்பில் தான் நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்கள் அனைத்துமே இருக்கும். இது ஜோதிடத்தினுடைய விதியாகும். இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், ஒருவர் தற்காலத்தில் இருக்கும் கிரக நிலையை வைத்து அவர்களுடைய ஜாதகத்தில் என்ன நிலைகள் இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். தற்போது ஒருவர் அனைவருக்குமே குழந்தை பாக்கியம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாகும். இப்போது நாம் பிறந்தது என்ன காரணத்திற்கு என்னவென்றால், நம்மளுடைய பிறப்பு அனைத்துமே நம்மளுடைய வம்ச விருத்தியை உண்டு பண்ணுவதற்காக தான் மனிதன் இந்த பூமியில் பிறக்கிறான். இவன் தன்னுடைய வம்சத்தை தனக்கு பிறகு இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்ற காரணத்தினாலும், ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்த வேண்டும் என்ற காரணத்தினாலும் நாம் நம்மளுடைய குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறோம். இது காலத்தினுடைய கட்டாயம். ஆண்டவன் நமக்கு இயற்கையாக அருளப்பட்டதாகும். அதில் ஆண் குழந்தை பெண் குழந்தை என்ற 2 பாலின அமைப்பில் உள்ளது. இதில் அனைவருமே நாம் எத்தனை குழந்தைகள் பெற்றுக்கொண்டாலும் நமக்கு ஆண் குழந்தைகள் இருந்தால் அந்த தம்பதிகளுக்கு ஒரு மனநிறைவை, குழந்தை பெற்றுக்கொள்வதில் ஒரு மனநிறைவை, சந்தோஷத்தை அடைகிறார்கள். பெண் குழந்தை மட்டும் இருந்தால் அவர்களுக்கு ஒரு சிறிய குறை மனதில் உள்ளது. நமக்கு ஆண் குழந்தை இல்லை, ஆண் வாரிசு இல்லை என்ற அமைப்பில் அனைவருமே ஒரு மன வருத்தத்தோடு இருக்கிறார்கள். அதனால் ஆண் குழந்தையும் வேண்டும், பெண் குழந்தையும் வேண்டும். 2 குழந்தைகளும் இருந்தால் அந்த தம்பதிகள் மிகவும் சந்தோஷமான நிலையில் இருந்து திருப்திகரமாக வாழ்ந்து அவனுடைய வாழ்வை இறுதி காலத்தை முடித்து கொண்டு செல்கிறார்கள். இதுபோல் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆண் குழந்தை இருக்கிறதா, பெண் குழந்தை இருக்கிறதா என்பதை பற்றி கணக்கு எடுக்க வேண்டும் என்றால், அவர்களுடைய ஜாதகத்தில் 5ஆம் பாவகம் என்பது குழந்தையை குறிக்கக்கூடிய பாவகமாகும். அந்த பாவகத்தில் ஆண் கிரகங்களுடைய தொடர்பு இருக்க வேண்டும். அந்த அதிபதி ஆட்சி உச்சம் என்ற அமைப்பில் இருக்க வேண்டும். அவர் சுபத்துவமாக இருக்க வேண்டும். அதாவது பாவகிரகங்களாக இருந்தால் சனி, செவ்வாய் இவர்களாக இருந்தால் ஆட்சி உச்சம் அடைந்தால் அந்த இடத்தில் அவர்கள் குழந்தையை கொடுத்தாலும் அந்த குழந்தை சரியில்லாத அமைப்பில், அதாவது ஒரு குழந்தை விஷயத்தில் ஏதாவது ஒரு குறைபாடை ஏற்படுத்துகின்ற அமைப்பில் பாவகிரகங்கள் தரும். ஆனால் சுபகிரகங்கள் இருந்தால் அதை அந்த அளவிற்கு தராது, ஓரளவிற்கு குறைத்து தரும். இதுவே 6, 8 அதிபதியாக இருந்தால், சுபராக இருந்தாலுமே சரி, அந்த 6, 8 அதிபதியாக இருந்தால் அவர்கள் அந்த குழந்தை விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி தான் ஆகும். அதாவது குழந்தை விஷயங்களில் ஏதாவது மன கஷ்டத்தை ஏற்படுத்தும். பாவகிரகங்கள் இருந்தால் நேரடியாக ஏற்படுத்தும், சுபகிரகங்கள் இருந்தால் மறைமுகமாக ஏற்படுத்தும். அதாவது 6, 8 அதிபதிகள் தொடர்பு இருந்தால் அந்த குழந்தை விஷயத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கிறது என்பது அர்த்தம். பாவகிரகங்களாக இருந்தால் நேரடியாகவே அந்த குழந்தை விஷயத்தில் ஏதாவது நமக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் என்ற அமைப்பில் இருக்கிறது என்ற அர்த்தம். 5ஆம் பாவகம், 5ஆம் பாவகாதிபதி, காரகனாகிய குரு இவர்கள் எல்லாம் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். இதுபோல இருந்தால் அவர்களுடைய ஜாதகத்தில் அந்த குழந்தை அமைப்பு எந்தவித குறைபாடும் இல்லாமல் ஆண் குழந்தையும் இருக்கும், பெண் குழந்தையும் இருக்கும் அவர்களுக்கு. இது ஜாதகத்தை வைத்து நாம் தெளிவாக கூறலாம். இப்பொழுது குழந்தை பிறப்பது என்பது மிகவும் கஷ்டமான சூழ்நிலையாகி வருகிறது. அதாவது காலங்கடந்து திருமணம் செய்யக்கூடிய காரணத்தினாலும், உணவு பழக்க முறைகள் என்ற அடிப்படையினாலும் மனிதர்களுக்கு அந்த ஆண் குழந்தை, பெண் குழந்தை 2ம் பிறக்கக்கூடிய விஷயத்தில் நிறைய பேர்களுக்கு குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் எல்லாம் 25 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் ஒவ்வொரு வீட்டிலும் 5 குழந்தைகள், 6 குழந்தைகள், 10 குழந்தைகள், ஏன் 12 குழந்தைகள் கூட சில குடும்பத்தில் பிறந்திருக்கிறது. இதுபோல குழந்தைகள் பிறப்பதில் அந்த காலத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. அப்பொழுது இருந்த உணவு பழக்க வழக்க முறைகளின் அடிப்படையில் அனைவருமே உடல் ஆரோக்கியமாக இருந்தது. இப்பொழுது உணவு பழக்கம் மாறிவிட்ட காலகட்டத்தினால் அனைவருடைய உடல் ரீதியில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. இதனால் குழந்தை பெற்றுக்கொள்வதில் பல சிக்கல்கள் உருவாகி வருகிறது. மருத்துவத்தை தேடி நாம் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது கலாச்சாரத்தின் அடிப்படையில் உருவாகி வருகிறது.
அப்பொழுதெல்லாம் குழந்தை பெற்றுக்கொள்வதற்காக யாருமே வந்து மருத்துவமனையை செல்வது கிடையாது. ஆனால் இப்பொழுதெல்லாம் குழந்தையை பெற்றுக்கொள்வதற்காக மருத்துவமனைக்கு செல்கிறார்கள். குழந்தை இல்லாத பாக்கியம், குழந்தை இல்லை என்றால் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்து அதன் பிறகு மருத்துவ ஆலோசனை மருந்துகள் எடுத்த பிறகுதான் அந்த உடலில் அந்த ஹார்மோன்கள் சுரக்க ஏற்பட்டு அதன் பிறகுதான் குழந்தை பிறக்க ஆரம்பிக்கிறது. இது வந்து இப்போது உள்ள கலாச்சாரத்தின் அடிப்படையில் இது போல நிறைய பேருக்கு உள்ளது. குழந்தைகளுடைய விஷயத்தில் பெற்றோர்கள் வந்து வயது கடத்தாமல், வயது காலங்கடத்தி திருமணம் பண்ணாமல் ஒரு இளைய வயதிலேயே திருமணம் செய்து கொண்டால் அவர்களுக்கு குழந்தைகள் வந்து சுலபமான முறையில் எளிதாக அந்த ஆண் வாரிசு பெண் வாரிசு 2 குழந்தைகளுமே அவர்களுக்கு சுலபமாக கிடைக்கும். ஆனால் வயது காலங்கடந்து செய்யும் பொழுது உடல் பிரச்சனைகள் பல ஏற்பட்டு அதனால் வந்து குழந்தை பிறப்பதற்கு நிறைய இடர்பாடுகள் ஏற்படுகின்றன. இதனை வந்து பெற்றோர்களாகிய நாம் தான் கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து அவர்களுக்கு சரியான காலகாலத்தில் பருவ வயதில் அவர்களுக்கு திருமணத்தை செய்து வைத்தோம் என்றால் அவர்கள் வந்து சந்தோஷமான முறையில் குழந்தைகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் நல்ல முறையில் குடும்பம் நடத்துவார்கள். நமது பிள்ளைகளுக்கு நாம் தான் வந்து முடிந்தவரை எவ்வளவு நன்மை செய்ய வேண்டும் என்று நாம் தான் ஆலோசிக்க வேண்டும். அதனை காலங்கடத்தாமல் செய்தோம் என்றால் அவர்கள் வந்து அந்த வாரிசு ஆண் வாரிசு பெண் வாரிசு 2ஐயும் பெற்றுக்கொண்டு நல்ல நிலைமையில் இருப்பார்கள். அதாவது உங்களுடைய காலத்தில் எல்லாம் 20 வயது 21 வயதிலிருந்து 25 வயதுக்குள் திருமணம் ஆனது. ஆனால் இப்பொழுது அதை வந்து நீங்கள் உணர மாட்டேன்றீர்கள். பெண்களுக்கு மட்டும் 30 வயது ஆகிறது, ஆண்களுக்கு 33 35 வயது ஆகிறது. அவர்கள் வந்து எப்பொழுது குழந்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் வந்து குடும்பம் நடத்தி நல்ல முறையில் அவர்கள் வந்து சந்தோஷமாக இருப்பார்கள். இதனை வந்து பெற்றோர்கள் நாம் தான் சீர்தூக்கி பார்த்து அதனை சரி செய்ய வேண்டும். தயவுசெய்து இந்த குழந்தைகளுக்கு காலங்கடத்தாமல் சிறு வயதில் திருமணம் செய்து வைத்து கொண்டால் அவர்கள் நல்ல நிலைமையில் இருப்பார்கள் என்பது என்னுடைய ஆலோசனையாகும். நாம் இந்த ஜாதகத்தில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், அதாவது ஆண் வாரிசு என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. பெண் வாரிசு வந்து ஓரளவுக்கு இருந்தாலும் அதனை வந்து ஒரு திருப்திகரமாக ஏற்றுக்கொள்வதில்லை. ஆண் வாரிசு இருந்தால் அதனை சந்தோஷமான முறையில் அனைத்து பெற்றோர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இவருடைய ஜாதகத்தில் இந்த இருவருடைய ஜாதகம், அதாவது தனித்தனி ஜாதகம்தான். ஒருவருடைய ஆண் ஜாதகம், ஒன்று பெண் ஜாதகம். ஆனால் கணவன் மனைவி இல்லை, இவர் தனித்தனி ஜாதகம். ஒருவருக்கு பெண் குழந்தைகள் மட்டுமே இருக்கின்றது. அவருக்கு ஆண் குழந்தை ஒன்று இறந்து விட்டது. அவருடைய ஜாதகத்தில் அந்த கிரக நிலை எந்த அமைப்பில் இருக்கிறது என்பதை பார்ப்போம். இன்னொருவருடைய ஜாதகத்தில் இதுவரை வந்து ஆண் வாரிசு பிறக்கவில்லை. அவர்களுக்கு குழந்தை பிறக்குமா என்பதுதான் கேள்வி. 2 பெண் குழந்தைகள் மட்டும் பிறந்துள்ளது. இவருடைய ஜாதகத்தில் என்ன கிரக நிலை இருக்கிறது என்பதை பற்றி பார்த்து அவர்களுக்கு என்ன குழந்தை அந்த ஒருவருக்கு குழந்தை பிறக்குமா, ஆண் வாரிசு இருக்குமா இல்லையா என்பதை பற்றி பார்ப்போம். இன்னொருடைய ஜாதகத்தில் 3 பெண் குழந்தைகள் உள்ளது. ஒரு ஆண் குழந்தைகள் பிறந்து அவருக்கு வந்து சரியில்லாத தசாபுத்தி நடந்ததால் அந்த ஆண் குழந்தை இறந்து விட்டது. அவர்களுடைய கிரக நிலையும் இந்த ஜாதகத்தில் பார்ப்போம். இருவரும் அந்த ஒரே மாதிரியான ஜாதக அமைப்பு உள்ளது போல் தோன்றும். அதனால்தான் இந்த ஜாதகத்தை நான் மக்களுக்கு விளக்க விரும்புகிறேன். இந்த ஜாதகத்தை பற்றி பார்ப்போம் வாங்கள். அதாவது இவர் ஆண் ஜாதகர். இவர் வந்து ஆண் ஜாதகர். கணவன் மனைவி இல்லை, வேறு ஜாதகம். அது வந்து பெண் ஜாதகம், அது வேறு ஒருவருடைய ஜாதகம். இது ஆண் ஜாதகம், இவர் வேறு ஒருவருடைய ஜாதகம். இவருக்கு 3 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தை இறந்து விட்டது தற்போது 2 ஆண்டுகளுக்கு முன்பு. என்ன தசாபுத்தி நடந்ததால் இறந்தது என்பதை பற்றி பார்ப்போம். இவர்களுடைய ஜாதகத்தில் அதாவது குழந்தை ஆண் வாரிசு உண்டா, குழந்தைகளை பற்றி தான் நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்கிறோம். அதை பற்றி நான் விளக்குகிறேன். இவர் 2/11/1971 ஆண்டு பிறந்தார். 10/10 காலையில் பிறந்தார், கடலூரில். இவர் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தார். இவர் வந்து தனுசு லக்கணம். தனுசு லக்கணத்துக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த இடம், தனுசு லக்கணத்துக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ஆம் அதிபதியாகி 5ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆனால் முழுமையான பௌர்ணமி அமைப்பில் தான் உள்ளார். இவர் வந்து சந்திரன் வந்து முழு பௌர்ணமியாக இருந்ததால் 5ஆம் இடம்
நல்ல அமைப்பில் தான் இருக்கிறது. ஆனால் இவர் அட்டமாதிபதி ஆகிதான் அவர் அந்த அந்த 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் என்றால் நம்ம ஆதித்ய குருஜி அவர்கள் சொல்லியிருப்பார், ஒரு தசை நடக்கிறது என்றால் அந்த தசையினுடைய வீட்டில் ராகு கேதுகள் ஆக்கிரமித்து இருக்கிறார்களா என்பதை பற்றி பார்க்க வேண்டும். இந்த சந்திரன் நல்ல நிலைமையில் செய்ய வேண்டும் என்றால் இந்த சந்திரனுடைய வீடு ராகு கேதுகளுடைய பாவகிரகங்களுடைய ஆளுமையில் இல்லாமல் இருந்தால் இந்த சந்திரன் நல்ல பலனை தருவார். பௌர்ணமி சந்திரனாக தான் உள்ளார். இருந்தாலும் இவர் அட்டமாதிபதி, ராகு கேது சந்திரனுடைய வீட்டில் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறது. இதனால் சந்திரன் அவரால் ஒரு அளவுக்கு நன்மையை தர முடியாத அளவில் இருக்கிறார். 3 பெண் குழந்தையை மட்டும் கொடுத்தார். ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து அந்த ஆண் குழந்தை சரியில்லாத தசாபுத்தி நடக்கும்போது இறந்து விட்டார். 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 3 லக்கணத்துக்கு 3 மறைந்திருக்கிறார். தப்பில்லை. பாவகிரகங்கள் 3, 6, 8, 12 மறைவது நல்லதுதான். ஆனால் 3ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார். அந்த 5ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் மறைவது குழந்தை பாக்கியத்துக்கு தவறான ஒரு விஷயமாகும். அப்ப 5ஆம் அதிபதி 3இல் மறைந்தது தவறு. இந்த செவ்வாயை சனியினுடைய 10ஆம் பார்வை இங்கே விழுகிறது. இது மிகவும் தவறான ஒரு விஷயமாகும். செவ்வாயுடைய 4ஆம் பார்வை சனிக்கு விழுகிறது. சனி செவ்வாய் இருவருமே இவருடைய 4ஆம் பார்வை சனிக்கு விழுந்து அந்த சனி திரும்ப 10ஆம் பார்வையாக செவ்வாய் விழுகிறது. அப்போ 5ஆம் பாவக அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார். இது மிகவும் தவறான ஒரு விஷயமாகும். கலத்திரகாரகனாகிய குரு லக்கணத்துக்கு 12இல் மறைந்திருக்கிறார். திக்பலத்துக்கு அருகில் தான் உள்ளார். ஆனால் குரு சுக்கிரனுடைய தொடர்பு சேர்ந்து இருப்பது மிகவும் தவறான. குரு புத்திர பாகியத்தை தருவார், அதை சுக்கிரன் கெடுப்பார். சுக்கிரன் தாம்பத்திய பாகியத்தை தருவார், அதை குரு கெடுப்பார். அப்ப குரு சுக்கிரனுடைய இணைவு என்பது மிகவும் தவறான ஒரு விஷயமாகும். இந்த செவ்வாய் சனியை பார்த்து இந்த சனி குரு சுக்கிரன் இருவரையும் பார்த்து கெடுக்கிறது. இது ஒரு தவறான ஒரு விஷயமாகும். அப்பொழுது கலத்திரகாரகனாகிய குரு பாதிக்கப்படுகிறார். இந்த 5ஆம் பாவகாதிபதி என்ற செவ்வாய் சனியினால் பார்க்கப்படுகிறது. 5ஆம் பாவகத்தில் அட்டமாதிபதியாகிய சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருந்தாலும் அட்டமாதிபதியாகிய சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறது தவறு. அந்த சந்திரனுடைய வீட்டில் ராகு கேது கிரகணம் பண்ணி இருப்பது தவறு. இதுபோல் அமைப்பில் இருப்பதால் இவருக்கு ஆண் வாரிசு தடை ஏற்பட்டு இருக்கிறது. இவருக்கு வயது 53 வயது 10 மாதம் 4 நாட்கள் ஆகிறது. இது போல ஒரு பாவகாதிபதி காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த 3 விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படும் பொழுது அவர்களுக்கு அந்த புத்திரபாக்கிய அமைப்பு தடை ஏற்படுகிறது. இப்பொழுது 2 ஆண்டு காலத்திற்கு முன்பு ராகு திசை குரு புத்தி நடந்தது. குரு சனியினால் பார்க்கப்பட்டு அப்பொழுது அந்த ஒரு ஆண் வாரிசு இருந்து அவர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இறந்து விட்டார். இப்பொழுது ராகு திசை சனி புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. ராகு திசை சனி புத்தியில் அவருக்கு ஆண் வாரிசு இல்லை, 3 பெண் குழந்தைகள் மட்டும்தான். 53 வயது 10 மாதம் 4 நாள் ஆகிறது. இவர் கேது திசையில் பிறந்துள்ளார். பிறக்கும்போது கேது திசை, இப்பொழுது ராகு திசை நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒருவருடைய ஆண் ஜாதகம். இது போல கிரக நிலை இருக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த ஆண் வாரிசு தடை ஏற்பட்டு இருக்கிறது. அதேபோல் இவர் மற்றொரு ஜாதகர், இவர் பெண் ஜாதகர். இவர் என்ன கேட்கிறார் என்றால், எனக்கு ஆண் வாரிசு உண்டா இல்லையா என்று கேள்வி கேட்கிறார். இவருக்கு 2 பெண் குழந்தைகள் இதுவரைக்கும் உள்ளது. இவருடைய ஜாதகத்தில் என்ன கிரக நிலை இருக்கிறது என்பதை பார்த்தோம். இவர் 23/6/1991 ஆண்டு பிறந்துள்ளார். காலையில் 5:52 கடலூரில் பிறந்தால் விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதமாகும். இவருக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சந்திரன், குடும்பாதிபதி சந்திரன் தான் இங்கு அமர்ந்திருக்கிறார். வளர்பிறை சந்திரனாக தான் அமர்ந்திருக்கிறார். தவறில்லை. இவர் மிதுன லக்கணம். அதாவது டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் கொடுத்திருக்கிறேன். கிரக நிலையெல்லாம் டிகிரி கணக்கில் கொடுத்திருக்கிறேன், போட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இவருக்கு குரு திசை முற்பகுதி 13 வருஷம். அடுத்தது சனி திசை, இப்பொழுது தற்போது நடக்கிறது புதன் திசை நடக்கிறது. இவர் குரு சுக்கிரன், இந்த ஜாதகரை போலவே குருவும் சுக்கிரனும் இரண்டும் சேர்ந்த கிரகநிலை அமைப்பில் 2 பேரும் சேர்ந்த அமைப்பில் இருக்கிறார்கள். இதுவும் தவறான ஒரு விஷயமாகும். 5ஆம் பாவகத்திற்கு நீச்ச செவ்வாய், இந்த லக்கணத்திற்கு ஆகாத செவ்வாய், 6ஆம் அதிபதியான செவ்வாய் நீசமாவது தவறு. குரு சுக்கிரனுடைய சேர்ந்து செவ்வாயினுடைய காரகத்துவம் நல்ல நிலைமையில் இருக்கும். ஆனால் அந்த குழந்தை பாக்கிய அமைப்பை கெடுக்கும்.
பொருளாதார ரீதியில் நல்ல அமைப்பை தரும், தவறில்லை. ஆனால் குழந்தை பாக்கிய அமைப்பை இந்த செவ்வாய், நீச்ச செவ்வாய் என்றது 4ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறது. சனியினுடைய 10ஆம் பார்வை இந்த 5ஆம் இடத்திற்கு விழுகிறது. சனி செவ்வாய் இருவருமே பார்த்து கொள்கிறார்கள். குரு சுக்கிரனுடைய தொடர்பு அங்கே இருக்கிறது. இதனால் தான் இந்த 2 பெண் குழந்தைகள் பிறப்பதற்கு காரணம் ஏற்பட்டது. இந்த சனி செவ்வாய் இருவருடைய இந்த தொடர்பு ஏற்பட்டு 5ஆம் இடத்திற்கு விழுவதால் தான் இந்த பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது. இதுபோல குரு சுக்கிரன் இணைவு ஏற்படக்கூடாது, சனி செவ்வாயினுடைய பாதிப்பு ஒருவருடைய பார்த்து கொள்ளக்கூடாது, சேர்க்கக்கூடாது. இது போன்ற அமைப்பெல்லாம் இருந்தால் இவர்களுக்கு அந்த ஆண் வாரிசு தடை ஏற்படும். பெண் குழந்தைகள் பிறப்பதற்கான அமைப்பு உள்ளது. இந்த 5ஆம் இடத்திலும் சந்திரன் தான் உள்ளார், இந்த 5ஆம் இடத்திலும் சந்திரன் தான் உள்ளார். இந்த சனி செவ்வாய் இதில் பார்த்து ஒருவரோடு ஒருவர் இதை சமசப்தம அமைப்பில் பார்த்து கொள்கிறார்கள். இதையும் செவ்வாய் சனியினுடைய அமைப்பு 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு. இது போல இருந்தால் அந்த ஆண் வாரிசுக்கான ஒரு தடை ஏற்பட்டு இருக்கும். பெண் குழந்தைகள் இருப்பதற்கான அமைப்பு இந்த ஜாதகத்தில் உள்ளது. இப்போது நடப்பது இவருக்கு புதன் திசை, புதன் புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. இதுபோல் இந்த கிரக நிலைகள் இருப்பதை வைத்து நாம் அந்த ஆதித்ய குருஜியினுடைய சுபத்துவ, பாவத்துவ, சூட்சும வலு என்ற அடிப்படையில் அந்த அனைத்து விதிகளும், அதாவது ஒரு விதி இருக்கிறது என்றால் அதற்கு 10-15 விதிகள் விதிவிலக்கு இருக்கும். அந்த விதிவிலக்கை எல்லாம் தெரிந்து கொண்டால் நாம் சுலபமான முறையில் இவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை நாம் ஜோதிட ரீதியில் அவர்களுக்கு துல்லியமான பலன் சொல்லிவிடலாம். இந்த சனி செவ்வாய் இருவரும் சேர்வது மிகவும் தவறான ஒரு விஷயமா. சேர்ந்திருந்தாலும் தவறு, பார்த்து கொண்டாலும் தவறு. சனி நமக்கு மனிதனுக்கு தேவையில்லாத நீல ஒளிக்கதிர்களை தரக்கூடிய கிரகமான சனி ஆகும். அது நீல நிறமான ஒளி மனிதனுக்கு அதிகமாக தேவைப்படுவதில்லை. இது விஷத்தன்மை கொண்ட கதிர்வீச்சாகும். அதேபோல் செவ்வாயினுடைய சிகப்பு நிறம் கொண்ட கதிர்வீச்சு மனிதனுக்கு தேவையில்லாத கதிர்வீச்சாகும். அதாவது சந்திரனுடைய கதிர்வீச்சு. அதனால்தான் அதை தாய் கிரகம் என்று சொல்லியிருக்கிறோம். பால் நிலவு, அதாவது வெண்மையான நிறம் கொண்ட சந்திரனுடைய ஒளி நமக்கு தேவை. அதனால தவறு ஏற்படாது. அதேபோல் குருவினுடைய மஞ்சள் நிற ஒளியானது நமக்கு மனிதனுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதனால்தான் குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்கிறோம். சுக்கிரனுடைய அந்த பால் வெள்ளை நிறம் கொண்ட ஒளி, அது சுக்கிரனுடைய ஒளியும் நமக்கு மனிதனுக்கு தேவை. அதனால்தான் அந்த ஒளிலாம் நமக்கு நன்மையை தரக்கூடிய ஒளியாகும். அதனால் அது எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாது. சனியினுடைய நீல கதிர்வீச்சு ஒளியும் செவ்வாயினுடைய சிகப்பு கதிர்வீச்சு ஒளியும் கடுமையான நமக்கு கெடுதலை ஏற்படுத்தும். அந்த இருவருமே சேரும் பொழுது மிக கடுமையான மனிதனுக்கு ஒரு நன்மை இல்லாத தீமையான விளைவை ஏற்படுத்தும். அதனால்தான் சனி செவ்வாய், இந்த ராகு, கருமையான இருள் நிறம் கொண்ட இந்த ராகு, இவர்கள் எல்லாம் ஒன்று கூடி இருந்தால் அந்த இடம் பாவகம் சேதப்படும், கிரகங்களும் சேதப்படும். இதை நாம் துல்லியமாக சொல்லலாம். இதுபோல இவர்களுக்கு ஆண் வாரிசுக்கான தடை ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஜாதகத்தில் நாம் இதை பற்றின விளக்கத்தை நாம் தாங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற விஷயங்கள் இவருக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. பொருளாதார ரீதியில் நல்ல அமைப்பில் தான் உள்ளார். குழந்தைகளை பற்றி தான் இவர்களுக்கு நாம் இந்த ஜாதகத்தில் விளக்க வந்தோம். மற்ற விஷயங்களை பற்றி நாம் தேவைப்பட்டால் விளக்கலாம். தேவையில்லாத போது இதை நம்ம விளக்குவதற்கு தேவையில்லை. வாடிக்கையாளர் என்ன தேவை என்று கேட்டு வருகிறாரோ அவர்களுக்கு பலன் சொல்லலாம். இது ஆண் வாரிசு உண்டா இல்லையா என்பதற்கான தான் இந்த வீடியோ விளக்கம். இதுபோல பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு அந்த ஆண் வாரிசுக்கான குழந்தை பாக்கிய அமைப்பு கொஞ்சம் தடை உள்ளதாக தான் இருக்கும் என்பது இந்த ஜாதகத்தில் மிக துல்லியமாக தெரிகிறது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோருக்கும் வணக்கம். மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி.